ஒரு பொண்ணு இண்டிபெண்ட்டாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத என் பொண்ணுங்க கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவங்க தான் எனக்கு கற்றும் கொடுத்தாங்க. 22 வயசில் 2 பெண் குழந்தைகளுக்கு அம்மா வாயிட்டு 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கணுன்னா கூட அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த அம்மாவோட 2 பொண்ணுங்க தான் அவங்களோட 22வது வயசில் அவங்களுக்கு உண்டான தேவைகளை அவங்களோட சுய சம்பாத்தியத்தில் அவங்களே பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பொண்ணுங்க மட்டும் இல்லை, ஈவன் பசங்க கூட ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது அண்ட் ஈவன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அம்மா அப்பா கிட்ட இதை வாங்கித்தா அதை வாங்கித்தான் அடம் பிடிக்கிற காலத்தில் என் பொண்ணுங்களுக்கு அவங்க படிக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் அவங்க அதை வச்சு சந்தோஷமாக இருந்துட்டு இன்றைக்கி அவங்க சம்பாதிக்கும் போது அவங்க தேவைகளை மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கான பல விஷயங்களும் பார்க்கும்போது அது ஃபீலிங்ஸை வார்த்தையால் சொல்லவே முடியாதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, நமக்கான மெயின் சப்போர்ட் நம்ம மட்டும்தான் அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க இந்த காலத்து பொண்ணுங்க. அவங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே செமையாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தோணினாலும் நம்ம ஏன் இப்படிலாம் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் வருது. பட் ஸ்டில் உங்கள் பொண்ணுங்களும் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா என்னைய மாதிரி நீங்களுமே முதுகில் தட்டி ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கோங்க உங்களுக்கே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அக்காவோட ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா, ஐஃபோனு. இதுதான் அவளுக்கான அவளே வாங்கிட்டு ஒரு சூப்பர் ஃபோன் இது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி யஷு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் iPhone 17. Congratulations.